நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் 27ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீன ராசியில. இதனால் வரைக்கும் 139 நாட்கள் வக்ரமா இருந்தார். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமா இருந்தார். வக்ரனா சுலோவா போறது, இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி. நம்முடைய ஆயுளுக்கு, நம்முடைய தொழிலுக்கு, படிப்பு கல்விக்கு, பொதுமக்களுடைய தொடர்புக்கு, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும். எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்தா டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்க்கலாம். இதுதான் காரணம். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு. அப்ப யாரு ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க, ஏன்னா குரு நட்சத்திரம் போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதிக நாட்கள் திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான். அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க, சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. இப்படி வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி அந்த கன்னிராசி தான். எடுத்தோன்னே வேலைன்னு சொல்லக்கூடாது. கன்னிராசி எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ராசி உங்க ராசின்னு சொல்லணும். எப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும், ஒரு சுறுசுறுப்பா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான ஒரு அறிவான குணமும் இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு அறிவான குணமும் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. கன்னிராசி ஒருத்தரை கவரக்கூடிய ராசிங்கிறாங்க. எப்படி ஒருத்தட்ட கோவத்தை இவர் அதிகமா வெளிப்படுத்த மாட்டார். இவருடைய முகல் பாவனை பாருங்க, ஒருத்தரை பார்த்தவன இப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு குணம் கன்னிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. 139 நாட்களுக்கு பிறகு சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ரனன் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஸ்லோவா போனாரு, இப்ப நேர் வழியில போறார். வக்ரனா இதான் சூரிய கதிர் வச்சு அவர் பலம் இழந்தார். 135 நாட்கள், சாரி 139 நாட்கள் அவர் பலவீனமானாரு. இனிமேல் அவர் பலமாகிறார். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி. ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க சொல்றேன்னா, உங்களுடைய ராசி பிரகாரம் சனி பகவான் தான் உங்களுடைய உத்தியோகஸ்தான அதிபதி. எப்படி வேலைக்கு அவர் தான் அதிபதி. உங்க ஆசை, நீங்க என்ன லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா முடிவு பண்றது சனி பகவான் தான் இருப்பார். நீங்க எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் பார்க்க முடியாது, இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. நீங்க ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, உங்களுக்கு ஒரு மனிதனால தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கணும். 1, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்ட விஷயத்த நம்ம அடையணும். 2, இதுதானே லைஃப்ல ஆசை இருக்கும். இதுக்கே அதிபதி அவர் தான். உங்க ராசி அவர் கண்ட சனியா இருந்து உங்களை பாக்குறாரு. எப்படி எல்லாருமே கன்னிராசிக்கு சனி பகவான் நல்ல கிரகம் தானே, எப்படி கெட்டது செய்யணும்? உங்க லக்னம் மாறி பிறந்தா கண்டிப்பா இங்க கெட்டது தான் செய்யும். இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க இந்த 3 வருஷத்துல பிறந்திருப்பீங்களா? என்னென்ன வரும்? உத்திரமா, அஸ்தமா, சித்திரையா, 2ஆம் வர பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஜாதக ரீதியில ஒரே மாதிரி திசை புத்தி வருமா? வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும். இதை வச்சு எப்படி முடிவு பண்ணா உங்க லக்ன புள்ளி தான் நீங்க பிறந்த நேரம் பார்த்தீங்களா, அதான் நம்முடைய கர்மா. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால இருக்கிறோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் தான் யோசிக்கணும். உங்களால யோசிக்க முடியும். நல்லா பாருங்க, இங்க என்ன தோணுதோ அதை எடுத்து வெளியில செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது. என்னை பொறுத்த கன்னிராசி நான் திறமை இல்லாதுன்னு சொல்லவே மாட்டேன். உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயத்தை அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா சனி பகவான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். ஜாதகம் சரியில்லைன்னா வேலை இல்லாம பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம். எப்படி வேலை இல்லாம பண்ணியிருப்பாரு, கடன் பகையை நிறைய கொடுத்துருப்பாரு. எப்படி சொல்லணும்? கடன் பகையை எதிரியை கொடுத்துருப்பாரு. குழந்தைகளுக்கு நிறைய செலவு கொடுத்துருப்பாரு. பூர்வீக சொத்துல ஒரு வழக்க கொடுத்துருப்பாருன்னு சொல்லணும். பொதுமக்கள்ல ஒரு கெட்ட பேரை கொடுத்துருப்பாரு. திருமண வாழ்க்கையில ஒரு பிரேக்கை கொடுத்துருப்பாரு.
என்ன இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு பிரேக் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி படிப்புகளில் ஒரு மந்தமான நல்லா படிச்ச குழந்தை நல்லா படிக்கல, இந்த பையன் நான் இவ்வளவு இதுல படிக்க வைக்கலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒரு தடங்களா வருது. இதான் சனி பகவான் செய்வார். இதெல்லாம் ஜூலை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் மருத்துவ செலவு ஒரு சில பேர் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. வயிறு சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் தடை இருக்கும், இல்ல உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. இதுல கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. இல்லைன்னா பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரோ ஒரு அவச்சொல்லோ ஏதோ ஒரு விஷயத்த இவங்க வாங்கியிருப்பாங்க. நான் சொல்றது சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை இவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். இப்போ நான் முதல் பலனை என்னமா சொல்ல போறேன், குரு வந்து உங்களுக்கு இப்ப 10ஆம் இடத்துல இருக்காரு, இப்ப 11 லாபத்துல இருக்காரு. ஒரு சிலவங்க 10ஆம் இடத்துக்கு போயிருவாரு. முதல் பலனே என்ன சொல்லலாம், யாராச்சும் இட பூமி பிரச்சனை இருக்கா, இதான் கேள்வி. அப்பாவுடைய சொத்து இருக்கு, அம்மாவுடைய சொத்து இருக்கு, இதுல ஒரு வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கா, இப்ப சரியாகும். உங்க ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்தி ஜாதகம் இருக்கணும். எப்படி நீங்க என்ன லக்னம், இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது, சனி பகவான் நல்லவரா கெட்டவரா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பல எடுத்துனா அப்ப கரெக்டா இருக்கும். இப்ப வீடோ இடமோ பூமியோ சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். எதை வச்சு நீங்க சொல்றீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் 4ஆம் வீட்டது யாரு, உங்களுக்கு குரு தானே. சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்துல போறாரு, குருட சாரத்துல போறாரா? 10ஆம் பார்வை எங்கே கொடுக்குறாரு தெரியுமா, 4ஆம் இடத்துல பார்க்கறாரு. சிறப்பு பார்வை 10ஆம் பார்வை 3ஆம் பார்வை தான் அவருக்கு செம்மையா இருக்கும். அல்லது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது கன்னிராசி. இப்ப கொடுப்பாரு பாரு, வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எந்த ஒரு வழக்கம் தான் இப்ப மூவ் பண்ணா நீங்க ஜெயிக்கலாம். ஒண்ணு அது அப்பா சொத்தா இருக்கலாம், அம்மா சொத்தம் எதா இருந்தா இருக்கணும். இப்ப நிரந்தரமா வேலை உத்தியோகத்துக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறீங்க, இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இப்படி எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்கீங்க, எத்தனை பேரு ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்றீங்க, அந்த ப்ரொமோஷன் எவ்வளவு நாளா தள்ளி போயிட்டு இருக்கு, 4 மாசம் தள்ளிட்டு போயிட்டா, 3 மாசமா தள்ளி போய்கிட்டு இருக்கா, இப்ப அது சரியா? இப்ப எதை வச்சு சொல்லலாம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்குங்கிற வார்த்தை எதனால சொல்ல முடியும், உங்களால என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு சனி பகவான் தானே. எப்படி உங்க வேலையை முடிவு பண்றது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வேலையே முடிவு பண்றது சனி பகவான் தான். உங்க ராசியை பாக்குறாரா, அப்ப வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதான் உங்களுக்கு திருப்பி கேட்பேன். யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்கோ இப்ப சூப்பரான வேலை, நல்லா அனுகூலமான வேலை, வேலை உத்தியத்துல பிரச்சனை சரியாகும், வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாட்டுல முயற்சி பண்ணலாம், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம், இதெல்லாம் செம்மையா இருக்கும். இப்ப கேளுங்க, பேங்க்ல லோனு, தனியார் பேங்கா இருக்கட்டும் கவர்மெண்ட் பேங்கும் எந்த பேங்கா இருக்கட்டும், எந்த பேங்க்ல நீங்க லோனு கேட்டு பாருங்க, ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்தி நான் எல்லா வீடியும் நான் சொல்றதான், ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதகத்துல திசாபுத்தியை பார்க்கணும். இப்ப லோனோ இப்ப கடனோ பகையோ எதிரி எல்லாமே சரியாகும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். திருமண தடையை பத்தி நீங்க கவலைப்படணும். திருமணம் சார்ந்த விஷயம் இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும். இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க, இது கன்ஃபார்மா எழுதியே கொடுத்துருங்க. ஒரு வழக்கு அது எது சம்பந்தமா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய பக்கம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழில ஆரம்பிச்சு பாருங்க, இனிமே நல்லா இருக்கும். குரு 10ல போறாரு, குருடைய சாரத்துல இந்த சனி பகவான் நிக்கிறார். இப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து விளையாட்டுத்துறை, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை, இதெல்லாம் செம்மையா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க, ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்க பக்கம் நிச்சயம், வெற்றி உங்கள் பக்கம். ஏன் லாட்ரி யோகம் இருக்கும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? லாட்ரி யோகத்தினாவே பொதுவா பாருங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து வேகமாக பார்ப்பாங்க. ஏன் லாட்ரி யோகம் அடிக்குன்னா, 2ஆம் இடத்தை யார், குரு பாக்குறாரு. எப்படி குருடைய நட்சத்திரம் சனி பகவான் இருக்காரு, சனி பகவானும் உங்க ராசியை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை குரு பகவானும் பாக்குறாரு. அப்ப லாட்ரி அடிக்குமா அடிக்காதா? உங்க ராசியே சனி பகவான் பாக்குறாருங்க. அவர் தானே 5ஆம் வீட்டு அதிபதி, உங்க ஆசை யோகத்தை காட்டக்கூடிய கிடையாது, கலைக்குலாம் அதிபதி அவர் தானே அதிபதி. 5ஆம் ஆகுனா உழைப்பில்லாத காசுன்னு சொல்றது, பூர்வீக சொத்து உழைப்பில்லா காசு, லாட்ரி யோகம்னா கண்டிப்பா உங்களுக்கு வரணும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. மெயினா மருத்துவ செலவு, உங்களுக்கு உடல் பதனமே பெருசா இருக்காது, கண்டிப்பா உடம்பு ஆகியது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நட்சத்திர பலன், இதுல முதல் நட்சத்திரம் பாருங்க, அது உத்திரத்துல பிறகு எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும். அப்படி இவங்கள மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. தன்னம்பிக்கையா இருக்கணும், பயங்கரமான திறமையா இருக்கணும், இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. இனிமே எல்லாமே இவங்களுக்கு வெற்றி தான். நான் சொல்றது உத்திரத்துல பிறகு எல்லாமே வெற்றி தான். ஏன் வெற்றி, என்ன காரணம்? சூரிய பகவான் பலமாயிட்டார். இப்ப பாருங்க, இவங்களுக்கு
வழக்கு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல தடை தாமதம், தொழில ஒரு மந்தமானத்தன்மை எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. இது மாதிரி நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், வேலைக்குள்ள உடம்புல நிறைய மருத்துவ செலவு, நிறைய செலவு நிறைய பார்த்துட்டாங்க. குடும்ப ரீதியா எதிரி பகை நிறைய சந்திச்சிட்டாங்க, சந்திக்க மாட்டாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம், ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு, தொழில மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தனத்துல பாருங்க, எல்லாமே நிறைய கற்பனையான குணம் இருக்கும். எப்படி தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலுமே சூப்பரா இருக்கும். நான் சொல்ற அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கணும். லாபமோ, வருமானம், வேலை, தொழில், உத்தியோகத்துல முயற்சி எல்லாமே தேடி வருது. படிப்பு கல்வியில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, ஒரு சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே தேடி வருது. நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் கண்டிப்பா உண்டு. நான் சொல்றது அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க. இப்ப இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்கினா கண்டிப்பா நல்ல யோகத்தை கொடுப்பாரு. கலைத்துறைனா சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்த எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், ஒரு நீதியான குணம் கூட நிறைய இருக்கும். திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. நான் சொல்ற சித்திரத்துல பிறந்த லைஃப்ல கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்கு. நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொல்ற சித்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல. நிறைய கஷ்டம் சித்திரத்துல பிறந்தவங்க. எதாவது தடங்களா வருது, ஒரு தடையா வருது, ஒரு பிரச்சனையா வருது, ஒரு குழப்பமா வருது, தடுமாற்றம் வருது. இப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா கட்டிடத்துறை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் சொல்ல சித்திரையில் பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பக்காவா அமையுது. குடும்பத்துல சுப செலவு, சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.